அதில் என்ன இருக்குது? ஓகே, சரி, உங்கள் முதல்ல கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ ராமசேகரன் சார், இது வந்து இந்த நிகழ்வு என்பது அவர்களுடைய தமிழக வெற்றிக்கழக அரசோட கூட்டணி கட்சிகளிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அரசு வேலை என்பது தொடர்பாக திருவாரூர் காந்தி சார் வந்து இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கட்டும். இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வேலை கொடுக்கல என்ன தப்பு இருக்குது? இது போல் எங்களுடைய அந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அது போல் கொடுத்துருக்கலாம். அது போன்ற போராட்டத்திலே கொடுக்கவில்லை. இங்கு ரசிகர்கள் பார்ப்பதற்கு அலைமோதிய ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலையை கொடுக்கிறது ஒரு தவறும் இல்லை. அடுத்தடுத்த அரசுகள் வந்து இதுபோல் நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் இன்னும் ஒரு கருத்து சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல, சுதந்திர போராட்டம் போல, அது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இடஒதுக்கீடு கோரிய போராட்டம். சமூக நீதியின் பால் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் கரூரிலே நடந்தது என்னவென்றால், கரூரிலே கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு பயணம் செல்லும் பொழுது அங்கே காலதாமதமாக சென்ற காரணத்தினால் அங்கே விபத்து ஏற்பட்டு அங்கே கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியானார்கள், பலர் காயமடைந்தார்கள். அந்த நிகழ்வானது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய நிகழ்வு. தனிப்பட்ட கட்சியினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் ஆர்வ மிகுதியால் போஸ்ட் கம்பங்களிலும் கூரைகளிலும் ஏறி நின்று கூட்ட நெரிசலிலே மிதிப்பட்டு அடிபட்டு இறந்து விட்டார்கள். அதையும் இடஒதுக்கீட்டையும் கம்பேர் செய்து திருவாரூர் காந்தி போன்ற மூத்தவர்கள் பேசுவது என்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது. காரணம், அது வன்னியர் சங்கத்தினுடைய இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்கள், அதுவும் காவல்துறையால் சுட்டு கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்குவதில் எந்த தவறும் இல்லை. தானாக போய் ஒரு கூட்டத்திலே முண்டி அடித்து சென்று ஒரு தலைவரை பார்க்க சென்று அதிலே உயிரிழப்பது வேறு, சமூக நீதிக்கு போராடி உயிரிழப்பது வேறு. அதனாலதான் இதுக்கு முந்தைய மரபுகள் உதாரணங்கள்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு புதிய மரபு, புதிய அரசு அவரை பார்க்க போயிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நல்லது பண்ணு நினைக்கிற ஒரு அரசு வேலையை கொடுக்கறது. இதுல என்ன ஒரு விந்தைனா, சம்பவம் நடந்த அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி நேரடியாக சென்னைக்கு வந்து விட்டார். அன்றைக்கு திருச்சி விமான நிலையத்திலே நிருபர்கள், ஐயா உங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டதில் 31 பேர் இறந்து விட்டார்கள், என்ன சொல்கிறீர்கள் என்ற கேட்டபொழுது அந்த நிருபர்களுக்கு பதில் கூட தெரிவிக்காமல் பரிகாரம் தான் இந்த வேலை, தனி விமானத்தில் பறந்து வந்து விட்டார். அப்ப பார்க்கல. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சாவது நிலைமை சீரடைந்த பிறகு சென்று பார்க்கவில்லை. அதற்கு பிறகு அரசு பொறுப்பேற்றவுடன் ஒரு 2-3 நாள்ல கூட போய் பார்த்திருக்கலாம். மீறி மக்கள் வந்து அங்க கரூர்ல வந்து ஜெயிச்ச விஜயபாஸ்கர் வந்து ஒரே விஷயம் சார், ஒரு பரிகாரம் பண்றது மாதிரி நாங்க வேலை எடுக்கிறீங்க. கரூர்ல இடைத்தேர்தல் வருது சார், வழக்கு விசாரணை துரிதப்படுத்தி இருக்கிறது சிபிஐ. 2 நீங்க பார்க்கணும். இதுல கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்திலே வாக்களித்த மக்களுடைய மை காய்வதற்கு முன்பே ராஜினாமா செய்துவிட்டு குதிரை பேரத்தின் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் சேர்ந்திருக்கிறார். அந்த இடைத்தேர்தல் வருது. இன்னொன்னு வழக்கு விசாரணை துரிதப்படுத்திருக்கு. இதை ஏன் வந்து திமுக வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல நாங்க எதுக்கல? இல்ல திமுக வந்து என்ன சட்ட பிரச்சனைங்கிறத ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. விஜய் குற்றவாளி எஃப்ஐஆர்ல இல்ல, குற்றப்பத்திரிகைகளை சேர்க்கப்பட்டால் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகைகள் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியுமா? எஃப்ஐஆர் வேறு, குற்றப்பத்திரிகை வேறு. எஃப்ஐஆர்ல உள்ளவங்க தான் குற்றப்பத்திரிகையில வரணுங்கிறது இல்ல. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல விஜயோட இன்வால்வ்மெண்ட் இருந்தா என்ன செய்வீங்க? அப்ப நீங்க அதுல முக்கியமான சாட்சிகள் யாரு? முக்கியமான சாட்சிகள் யாரு? இறந்து போன குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் காயம்பட்ட நபர்களும் தான். அவங்களுக்கு ஒரு வழக்கு விசாரணை இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புங்கிற ஒரு ஆதாயத்தை கொடுத்தீங்கன்னா அது சாட்சியை, இஸ் இட் நாட் இன்ஃப்ளூயன்சிங் தி விட்னஸ் ஆஃப் எ கிரிமினல் கேஸ்?
நீங்க அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா அர்த்தம் இல்லையா? அதனால ஒரு கோர்ட்டும் உயர்நீதிமன்ற கிளையும் ஏத்துக்கல, நீங்க சென்னை ஏத்துக்கலன்னு இல்ல, அவங்க விசாரிக்கவே முடியாது. என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீடியாக்கள் தவறுதலாக தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக அரசுக்கு ஆதரவாக வெளியிட்டது. என்னன்னா ஆர்.எஸ். பாரதி ஒரு மனு தாக்கல் செய்கிறார் உச்ச நீதிமன்றத்தில். என்னன்னா ஆதவ் அர்ஜுனா வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியது உள்ளது கரூரிலே, அதை நான் நிச்சயம் தீர்ப்பேன். 41 பேரை போலீசார் கருத்து சுதந்திரம் கொன்று சுதந்திரத்துக்காக வாய்க்கு வந்தபடி ஒரு மந்திரி பேச முடியாது. பொறுப்பான அமைச்சர் அரசியலாக இருக்கக்கூடியவர் ஜாக்கிரதையாக பேசணும். 41 பேரை போலீஸ் கொண்டு குவிச்சோன்னு என்ன சொன்னிச்சு சுப்ரீம் கோர்ட்னா, அதற்கு தனியாக நீங்கள் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை வேலை வாய்ப்புக்கு கொடுப்பதையோ விஜய் செல்லக்கூடிய பிரச்சனை, விஜய் போறதை பத்தி திமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. மீடியாக்கள் தவறா புரிஞ்சுட்டாங்க. விஜய் கரூருக்கு செல்வதை, மக்களை சந்திப்பதையோ மக்களுக்கு ஆறுதல் அளிப்பதையோ திமுக எதிர்க்கவில்லை. ஆதவ் அர்ஜுனோடைய பேச்சு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது சட்டத்துக்கு புறம்பானது, நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு தனியா நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டுங்க. சரி, விஜய் வேலை வாய்ப்பு வழங்குவது சம்பந்தமாக நீங்க புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. புகார் கொடுங்கன்னு சொன்ன உடனே இன்றைய தினம் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சிபிஐ இடமும் மானிட்டரிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கடந்த 13/10/2025 அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை தலைமையாக கொண்டு ஒரு மானிட்டரிங் கமிட்டி போட்டு, அந்த மானிட்டரிங் கமிட்டி இந்த வழக்கை மேல் நோக்கும், இந்த வழக்கை வந்து விசாரித்து பார்க்கணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அந்த மானிட்டரிங் கமிட்டியில இன்னைக்கு வந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு மனு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, இறந்து போன குடும்பங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பதை எதிர்க்கவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, இறந்து போன குடும்பங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது அவர்கள் அந்த வழக்கிலே அந்த முக்கிய சாட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த தருணத்தில் வேலை கொடுப்பது என்பது இட் இஸ் லைக் இன்ஃப்ளூயன்சிங் த விட்னஸ். அதனால தமிழகத்தினுடைய தலைமை செயலாளரும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கணும். மானிட்டரிங் கமிட்டியாக வேலை வாய்ப்பை எதுக்கலன்னு சொல்லியிருக்காரு.